Hello friends, welcome to Kirti's Recipes. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் டைம் பேக் பண்ண போகிறவங்களுக்கு என்னென்ன ஜாமான்லாம் தேவை, பேக் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னெல்லாம் தேவைன்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணுறதுக்கு ஓவன் இல்லைன்னா ஓடிஜி, அதுக்கப்புறம் பீட்டர், அது ரெண்டையுமே நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி உள்ள கொஞ்சம் ஜாமான் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது வந்து மெஷரிங் பவுல் சொல்லுவாங்க, மெஷரிங் கப்பு. இது பார்த்தீங்கன்னா 1/4, 1/3, 1/2, அப்புறம் 1 இந்த மாதிரி அளவில் வருது. இந்த 1 கப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 250 ml, அதாவது 250 ml 125 அந்த மாதிரி குறைஞ்சிட்டே போகும். ஸோ இந்த கப்பு மெஷரிங் கப் கண்டிப்பாக தேவை நமக்கு. என்கிட்ட ஸ்டீலில் இருக்குது, அது கொஞ்சம் பழசாயிட்டனால இது கலர்ஃபுல்லாக இருந்ததுனால நான் இதை வாங்கினேன். உங்களுக்கு ஸ்டீல் வேணுமோ பிளாஸ்டிக் வேணுமோ உங்களோட விருப்பம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன், இதுதான் வந்து ரொம்ப பெருசு, பார்த்தீங்கன்னா தெரியும். 1 TBS, அதாவது 15 ml எழுதியிருக்காங்க பாருங்கள். இது 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் இது. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இருக்குது. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன். இது 4மே இப்படி செட்டாக நம்ம வச்சிட்டோன்னா நமக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் நான் கலர்ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சிங் பவுல், நான் வந்து இதில் செராமிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நல்ல ஹை கிரேடட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணலாம், ஸ்டீலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு இது பிடிக்குன்றதுனால இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1/2 kgக்குள்ள ஃப்ளோர், அதாவது கேக் ஃப்ளோர் தான் என்னால் மிக்ஸ் பண்ண முடியும். என்கிட்ட வெரைட்டி ஆஃப் சைஸஸ் இருக்குது, நான் காமிக்கிறதுக்காக இதை ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ மிக்சிங் பவுல் நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த பிளாஸ்டிக் கவர் பார்த்திங்கன்னா இதுதான் பைப்பிங் பேகு, நம்ம க்ரீம்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது நான் யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ரீயூஸபிளும் இருக்குது, யூஸ் அண்ட் த்ரோவும் இருக்குது. எனக்கு ப்ரிஃபரபிள் என்ன அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ தான். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்குறதுக்கே வந்து ரொம்ப விலை கம்மி தான். ஸோ நீங்கள் வந்து பைப்பிங் பேக் நமக்கு தேவை. க்ரீம் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பைப்பிங் பேக் தேவை. இந்த பைப்பிங் பேக்குள்ளே போடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் வேணும் பாருங்கள். நாசில்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளவர், அதாவது கப் கேக்கு, அப்புறம் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் மேலாம் ஒரு பூ இருக்குள்ள செரி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய நாசில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் வந்து பேசிக்காக உள்ள மட்டும்தான் இன்றைக்கி காமிக்கிறேன். என்கிட்ட நிறையா டிப்ஸ் இந்த நாசில்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரோஸ் வரைக்கிறதுக்கு, அந்த ரோஸ்லாம் எப்படி வரைக்கணுன்றதெல்லாம் நம்ம வர்ற கிளாஸஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேனிலா எசன்ஸ், நான் வந்து புஷ் அப்படிங்கிற கம்பெனி தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து கேக் பண்ணும்போது எக்கோட வாசம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து வேனிலா எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, வேனிலா வந்து ஒரு எசன்ஸ் வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எந்த கேக்னாலுமே நம்ம வந்து கொஞ்சமாக வேனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரஷ்ஷு, கேக் பேக் பண்ண போகிற டின்னை வந்து நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு. இது வேண்டான்றவங்க கை வச்சு கூட நீங்கள் தடவிக்கலாம். பட்டர், ஆயில் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. சிலிக்கான் ப்ரஷ்னால் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குள்ள ஒரு நைஃப்னு சொல்லலாம். இது வந்து கட் பண்ண முடியாது, க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த நைஃபை. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் கலர், எடிபிள் கலர்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது இது ஆயில் கேண்டி கலர், கேண்டி கலரும் நம்ம க்ரீமில் வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா லாவெண்டர் கலர். இந்த மாதிரி 2-3 கலர் நான் வந்து இப்போ உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பிளாக்கு, க்ரீனு, லாவெண்டர், நிறையா கலர்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். கலர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இருந்தாலும் சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க இந்த கலரில் தான் வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம அப்போ பண்ணி கொடுக்குறதுக்காக நம்ம இந்த கலர் வாங்குறது. இது பார்த்திங்கன்னா சில்வர் பால்ஸ், அதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லையா, கேக்கு மேலே நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு சுகர் வச்சு செஞ்ச ஸ்ப்ரிங்கிள்ஸ். இது பால்ஸு நிறையா ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது. நான் வந்து இது மட்டும் காமிக்கிறேன், அழகாக இருக்கும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இந்த சில்வர் பால்ஸ் போட்டு நம்ம பண்ணினோன்னா. இது பார்த்திங்க அப்படின்னா கட்டர்ஸ், குக்கி கட்டர்,
இல்லை ஃபாண்டன்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சும்மா எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பேசிக் கேக்ஸுக்கு வந்து இது தேவைப்படாது. இது பார்த்திங்க அப்படின்னா கேக் பேக் பண்ணுற பேன்ஸு. இது பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா 1/2 kg, இது 6 இன்ச்சு, இது 8 இன்ச்சு 1 kg, இது வந்து 2 kg ரெக்டாங்கிள். சிலவங்க வந்து ஸ்கொயர் வேணும்பாங்க, சிலவங்க ரவுண்ட் வேணும்பாங்க. நம்ம எப்படி வேணுமோ நம்ம அப்படி செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அன்மோல்டு பண்ணாத கேக்ஸ் இருக்குது பாருங்கள். கேரட் கேக், பனானா கேக்கு, ப்ளம் கேக்கு, இந்த மாதிரி கேக்ஸ்லாம் நம்ம வந்து இதில் வந்து பேக் பண்ணினோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வச்சு நம்ம வந்து கவர் வச்சு கவர் பண்ணி அப்படியே நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த பேக் பண்ணுறதுக்கும் ஈஸி, கொடுக்குறதுக்கும் ஈஸி. இந்த மாதிரி நிறையா சைஸஸ் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெட் ஷேப்பில் கூட வருது. ஸோ இதுவும் வேணும்னு எடுத்துக்கலாம், இதெல்லாம் ஆப்ஷன் தான். அப்புறம் பீட்டர் வந்து நமக்கு தேவை. நான் வந்து மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட பீட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட 2-3 பீட்டர்ஸ் வெரைட்டி இருக்குது. ஒண்டர் செஃப்போடது இருக்குது, ஃபிலிப்ஸ் இந்த அதோடது இருக்குது. இந்த பெரிய பீட்டர்ஸ் அதெல்லாம். இது வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பீட்டர் தாராளம் போதும். அதாவது ஹேண்ட் பீட்டர்னு சொல்லுவாங்க. இது ப்ரெட் நைஃப்னு சொல்லுவாங்க. கேக் வந்து நம்ம வந்து லேயரிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நைஃப் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து ஐசிங் பண்ணுறது. நேற்று நான் பிளாக் கலர் காமிச்சேன், அதே மாதிரி இது இன்னொன்று. இது பார்த்திங்கன்னா மிக்சிங் பவுல். மிக்சிங் பவுலில் வந்து இது பெருசு. அதாவது நமக்கு வந்து பீட்டர் வந்து ஸ்டாண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. இந்த பாத்திரம் 1 kg 2 kg எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பெரிய பாத்திரம் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஓடிஜி. இது வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஓவனும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓடிஜி யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயும் எனக்கு பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுனது ஓடிஜி தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டெம்பரேச்சர், அதாவது நம்ம 0லேருந்து டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 250 வரை நமக்கு வச்சுக்கலாம். கேக்குக்கு தேவையானது 180. ஸோ நம்ம 150 to 200 இந்த டெம்பரேச்சர் தான் நம்ம வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஆப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா மோடு. அதான் என்ன 2 லைன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு லைன் மேலே இருக்குது, ஒரு லைன் கீழே இருக்குது, ஆஃப் இருக்குது, ஆன் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம கேக் செய்யணும் அப்படின்னா நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்குது பாருங்கள் லைன், அந்த தான். அப்போ என்ன அப்படின்னா இந்த ஓடிஜியில் 2 ராட்ஸ் இருக்கும், காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 ராட்ஸும் வந்து ஹீட் ஆகுறத வச்சு தான் நம்ம வந்து இந்த கோடு, அதாவது மேலே இருக்க ராடும் கீழே இருக்க ராடு ரெண்டுமே சூடாகணும் அப்படின்னா இந்த மோடு வைக்கணும். கீழே உள்ள ராடு மட்டும் சூடானா போதும் அப்படின்னா இந்த மோடில் வைக்கணும். தெரியுதா உங்களுக்கு, ஒரு கோடு மட்டும் கீழே இருக்கிறது. அதுக்கப்புறம் மேலே வந்து மேலே மட்டும் ராடு சூடானா இது வந்து ஆஃப். நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம் எதுக்கு எந்தெந்த மோடு வேணுன்றதை. தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டைமர் 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் எவ்வளோ வேணால் நம்ம வச்சுக்கலாம். 1 மணி நேரம் வரை பாருங்கள், 60 minutes வரை இருக்குது. இது லாஸ்ட்டாக நான் இப்போ ஆஃபில் தான் வச்சுருக்கேன், இருந்தாலுமே ஒரு பார்த்திங்களா பெல் சவுண்டு கேட்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் டேபிள், டர்ன் டேபிள்னு சொல்லலாம். இது வந்து நம்ம கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, கேக் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மெட்டலில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் அப்படியே இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளாஸ்டிக்லேயுமே இருக்குது. நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேட் ரொம்ப கம்மி தான், 300 to 500 ரேஞ்சில் தான் வரும். இது பார்த்திங்கன்னா 1500 to 2000 அப்படி இருக்கும் ரேஞ்சில். இது வந்து மீடியம் சைஸு, பெருசும் இருக்குது, இதை விட சின்னமும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கேக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த அளவு வேணும், இல்லைன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட கேக்கெலாம் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் திஸ் இஸ் கீர்த்தி. பாய்.